மக்கள் விரோத ஆட்சி தான் இப்ப நடக்குது. அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, இது மக்களாட்சியா நடத்துறாங்க. அது திரும்ப வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. நிச்சயம் நான் அதை திறம்பட செய்து முடிப்பேன். மக்களுக்கு அம்மா சொன்னதுல சில இது அம்மா இருந்திருந்தாங்கன்னா செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் நிச்சயம் செய்வேன். மக்கள் என் கூடவே இருக்காங்க. அதனால நான் எதை பத்தியுமே கவலைப்படல. அதனால வரும் தேர்தல்ல என்னோட பங்கு மிக மிக அதிகமா இருக்கும். காரணம், மக்கள் என் பின்னாடி நிப்பாங்க. இது நான் பிறந்த ஊர் தான். இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையில இருந்து வந்திருக்கேன். அதனால இந்த கோயில் வாசல்லே இத சொல்றேன். நிச்சயமா இது மக்களாட்சியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 8 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம்னு. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1,25,000 ரூபாய் வட்டியாவே கட்டுறாங்க அவங்க. அப்ப வட்டியா கட்டும் பொழுது எப்படி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும்? நிச்சயம் முடியாது. அதனால மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட போடுறாங்க, அதுல வேண்டிய அளவுக்கு கமிஷனை வாங்கிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையும் முடிக்க முடியல. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.